பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி மற்றும் குரு பூஜையையொட்டி தாவேக தலைவர் விஜய் மரியாதை செலுத்தினார். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் முத்துராமலிங்க தேவரின் படத்திற்கு விஜய் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர் முத்துராமலிங்க தேவர் என்று விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தனது வாழ்நாளில் சத்தியத்தையும் வாய்மையையும் தவிர வேறு எதையும் கடைபிடிக்காதவர் என்று குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார். தேவர் ஜெயந்தியையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் உள்ள தேவரின் நினைவிடத்தில் நடைபெறும் குரு பூஜையில் CP ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். தேவரின் நினைவிடத்தில் உள்ள உருவச்சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேவரின் பெருமைகளை சுட்டிக்காட்டினார். பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா அவர்கள் ஒரு சித்த புருஷர். சத்தியத்தையும் வாய்மையும் தவிர வாழ்க்கையில் எதனையும் கடைபிடிக்காத ஒரு மகத்தான சித்தர் பெருமான் தான் நம்முடைய பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா அவர்கள். ஐயா ஏதோ ஒரு சமுதாயத்தை மட்டுமே சார்ந்தவர் என்று நினைப்பது நம்முடைய அறியாமையைத்தான் காட்டுகிறது. முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊரான பசும்பொன்னில் அவரது பெயரில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருமண மண்டபம் அமைக்கப்படும் என்று முதல்வர் MK ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தேவர் ஜெயந்தியையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். அங்குள்ள தேவரின் உருவச்சிலைக்கும் நினைவிடத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது தமிழக அமைச்சர்கள் திமுக MP கனிமொழி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் MK ஸ்டாலின் முத்துராமலிங்க தேவரின் புகழை பறைசாற்றும் விதமாக திமுக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார். மேலும் தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க பரிந்துரை செய்வோம் என்றும் முதல்வர் கூறினார். அன்றைய அறம் வளர்த்த பாண்டிய மன்னர்கள் ஒருமித்த இளவல் மாதிரி கம்பீரமாக காட்சியளித்தார் தேவர் திருமகன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் பசும்பொன் திருமணரை மனதார பாராட்டியிருக்கிறார். பசும்பொன் திருமணரை பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிடும் போது வீரராக பிறந்தார், வீரராக வாழ்ந்தார், வீரராக மறைந்தார், ஏன் மறைவுக்கு பிறகும் வீரராக போற்றப்படுகிறார் சொல்லுவார். அத்தகைய பசும்பொன்னரை போற்றுவோம், வணங்குவோம். புதுசா பசும்பொன்னில் ஒரு திருமணம் ஒன்று அமைக்கணும்னு ஒரு கோரிக்கையும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த கோரிக்கையை உடனடியாக ஏற்று 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேவர் திருமகனார் பெயரில் திருமண மண்டபம் அமைக்கப்படும் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கிறேன். முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு பசும்பொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி K பழனிசாமி மரியாதை செலுத்தினார். அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், RB உதயகுமார், செல்லூர் ராஜு உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். பின்னர் பேட்டியளித்த பழனிசாமி முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா வழங்க பரிந்துரைப்பதாக குறிப்பிட்டார். தேசபக்தி மிக்க மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய தேவர் ஐயா அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளோம் என்பதை தெரிவிக்கின்றோம். அனைத்து மதத்தை சார்ந்தவருக்கும் ஜாதி சார்ந்தவருக்கும் பொதுவானவர், தேசபக்தி மிக்கவர், தேசத்துக்காக பாடுபட்டவர், மக்களுக்காக பாடுபட்டவர். அப்படி இருக்கின்ற ஒருவருக்கு அனைவரும் புகழ் சேர்ப்பது பெருமைக்குரிய. முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் ஒரே வாகனத்தில் பயணித்தது குறித்த கேள்விக்கு தனக்கு தெரியவில்லை என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி K பழனிசாமி பதிலளித்துள்ளார். ஒரே வாகனத்தில் வந்தால் பதில் கூறுவதாகவும் தெரிவித்துள்ளார். தெரியவில்லை, வந்தால் தான் தெரியும். வந்தால் நான் பதில் சொல்றேன். தெரியவில்லை, வந்தால் தான் தெரியும். வந்தால் நான் பதில் சொல்றேன். முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் ஒரே வாகனத்தில் பயணித்தது குறித்த கேள்விக்கு தனக்கு தெரியவில்லை என அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி K பழனிசாமி பதிலளித்துள்ளார். ஒரே வாகனத்தில் வந்தால் பதில் கூறுவதாகவும் தெரிவித்துள்ளார்.
தெரியவில்லை, வந்தால் தான் தெரியும். வந்தால் நான் பதில் சொல்றேன். தெரியவில்லை, வந்தால் தான் தெரியும். வந்தால் நான் பதில் சொல்றேன். சென்னை செம்பரம்பாக்கம் அருகே மழையால் கல்குவாரி நிரம்பிய நிலையில் தண்ணீர் கருப்பு நிறமாக மாறியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த காலங்களில் செம்பரம்பாக்கம் ஏரி வறட்சி அடைந்த போது சிக்கராயபுரத்தில் உள்ள கல்குவாரியில் தேங்கியிருந்த மழைநீர் சென்னை மக்களுக்கு குடிநீராக விநியோகிக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் கல்குவாரி நிரம்பியுள்ளது. எனினும் மழைநீர் வரவேண்டிய கால்வாய்களில் கழிவுநீர் வந்ததால் கல்குவாரி நீர் முழுவதும் மாசடைந்து விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விழுப்புரம் திருச்சி தடத்தில் 13 இடங்களில் உள்ள ரயில்வே கேட்டுகளை நீக்கிவிட்டு அப்பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணியை தெற்கு ரயில்வே விரைவில் தொடங்க உள்ளது. தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை வரும் விரைவு ரயில்களை மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க பணிகள் நடந்து வருகின்றன. எனவே இந்த தடத்தில் தேர்வு செய்யப்பட்ட 13 இடங்களில் உள்ள கேட்டுகளை நீக்கிவிட்டு மாற்று ஏற்பாடு செய்ய பரிந்துரை செய்யப்பட்டது. தற்போது அப்பகுதிகளில் சுரங்கப்பாதை அமைக்க தெற்கு ரயில்வே ஒப்புதல் வழங்கி டெண்டர் வெளியிட்டுள்ளது. ஒவ்வொரு சுரங்கப்பாதையும் அமைக்க தலா 2.5 கோடி முதல் 3 கோடி ரூபாய் வரை செலவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் நிலையங்களிலிருந்து முக்கிய பகுதிகளை இணைக்கும் வகையில் 220 ஏசி மின்சார சிற்றுந்துகள் இயக்க சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. சென்னையில் மெட்ரோ ரயில் நிலையங்களை இணைக்கும் வகையில் 20 சிற்றுந்துகளையும், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை இணைக்கும் வகையில் 146 சிற்றுந்துகளையும் மாநகர போக்குவரத்து கழகமான MTC இயக்கி வருகிறது. இருப்பினும் பயணியர் தேவை அதிகமாக உள்ளதால் கூடுதல் சிற்றுந்துகளை இயக்க வேண்டும் என மெட்ரோ ரயில் நிறுவனம் மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையில் மெட்ரோ ரயில் நிலையங்களை இணைக்கும் வகையில் 220 மின்சார ஏசி சிற்றுந்துகள் தனியார் பங்களிப்போடு இயக்க MTC திட்டமிட்டுள்ளது. இதற்கான ஆலோசனைக் கூட்டம் வருகிற 3ஆம் தேதி நடைபெற உள்ளது. குஜராத் மாநிலத்தில் கடந்த வாரத்தில் பெய்த எதிர்பாராத மழையால் 10 லட்சம் ஹெக்டேருக்கு அதிகமான விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அக்டோபர் 23 முதல் 28 வரை 33 மாவட்டங்களில் உள்ள 239 தாலுகாக்களில் கனமழை பதிவாகியுள்ளது. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விரைவாக நிதி உதவி வழங்க அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மாநில பேரிடர் நிவாரண நிதி விதிகளின்படி பயிர் சேத கணக்கெடுப்பை நடத்தவும் அதை 7 நாட்களுக்குள் முடிக்கவும் குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேல் உத்தரவிட்டுள்ளார்.